இந்த ஒரு மாசத்துல மிகப்பெரிய மனிதர்கள்லாம் உனக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு என்ன போடும்போது பணம் காசு முக்கியம் இல்லை. தருமபுரம் ஆதீன மடத்துல முதல் குருமகா சன்னிதானத்தை இல்லத்தை வாங்கி 27 குருமகா சன்னிதானங்களுக்கு நான் தானமாக வழங்கியது மடத்தினுடைய வரலாற்றில் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சிருக்குங்கிறது இந்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். பொதுவாக நம்ம வேலை செய்யும்போது பணத்தை கையில் பார்க்கும்போது ஒரு இடத்துல தானமாக கொடுக்கறது வரும், ஒரு அளவு கொடுப்பாங்க. அது 2 கோடி ரூபா தொகையை பரவாயில்ல நம்ம தானமாக கொடுக்குறோம், ஒரு மடத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது நான் உங்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் யாரும் எதுவும் சொல்லலையா? இது என்னோட கடைசி பிரிவே நான் கருதுறேன். அதனால் இந்த பிரிவில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுங்கிறத நான் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கேன். என்ன ஒன்று நான் வாங்கி தரலன்னா இந்த இடத்த இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தவங்க வாங்கி தர போகிறாங்க தான். ஆனால் நான் வந்து இந்த இருக்கிற காலத்தில் நம்ம என்னென்ன செய்யணும்னு அந்த சேத்து மண் வேணும்னு நாங்கள் ரெடி பண்ணும்போது சின்னதாக பள்ளம் தோண்டும் போதே மிகப்பெரிய பொக்கிஷன் செப்பேடு வந்து கிடச்சிதுங்க. அதுவும் இந்த குருமகா சன்னிதானுடைய 60வது ஆண்டு பொன்விழா ஆண்டில் இது கிடச்சிருக்குங்க. குருஞான சம்பந்தர் அவருடைய திருவுருவத்தை வந்து ஸ்தாபிதம் பண்ணி அதற்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமா பண்ணியிருக்கிறாங்க. சிறுவூர் மக்கள் வந்து சைவம் தலைத்தோங்கிறதுக்காக அவ்வளவு பேர் வந்து திரளா வந்து கூடியிருந்தாங்க. அத்தனை சன்னிதானம் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க வந்தது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், எங்க அப்பா அம்மாக்கள் செஞ்ச புண்ணியம், எங்களுடைய ஆண்டாளம்மாவுடைய பிச்சை, பெரிய கருணை. அது வந்து அதற்கு நானும் ஒரு சாட்சியா இருந்தேன். நம்முடைய சீர்காழி மார்க்கோனி அவர்கள் மூலமாக இந்த இடத்தை வாங்கி நமக்கு கையளித்திருக்கிறார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவ பேராசானுடைய வாக்கிற்கு அவருக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்னைக்கு நம்ம டீம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கோம். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27வது குரு சன்னிதானம் அப்படின்னு அழைக்கப்படுற தருமபுரம் ஆதீனம் அவர்களை தான் பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அம்மா பேரவை துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு மார்க்கோனின்றவர் 2 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீடை தானமாக வழங்க இருக்காரு. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் போராடி இந்த ஒரு வீடை தானமாக வழங்க இருக்காரு. இந்த வீடை அவர் தானமாக வழங்குறதுக்கான காரணம் என்னன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல அதிமுக மாநில அம்மா பேரவை துணை செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோனி இமயவர்மன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். ஐயா அவர்களை பார்த்தோம். தருமபுரம் ஆதீனம் அவரை சந்திக்கும் போது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளாக இந்த அவர் வாழ்ந்த ஒரு இடத்த வந்து புதுப்பிக்கணும், இது ஒரு மடமாக மாற்றணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கான பாக்கியம் கிடச்சிருக்குன்றது தான் அவரும் சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் அவருக்கு பரிசாக வழங்கியிருக்கீங்க. இந்த தருணத்தை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதல் குருமகா சன்னிதானம் பிறந்த இல்லம். இதை வாங்கணும்னு ஒரு 600 வருஷ கனவு தருமபுரம் மடத்தில் உள்ள எல்லா குருமகா சன்னிதானங்களுக்கும். ஒரு 100 வருஷம் கடும் முயற்சி. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பல பேர் இதை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால தடங்களாகி தட்டி போயிருக்குது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு சன்னிதானம் அவர்கள் ஒரு தலைமையில் இருக்கும்போது ஒரு 10 நிமிடம் அவங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்க வந்து தன்னுடைய 60வது மணிவிழா காலத்தில் இந்த இடத்த எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு அவங்களுடைய மன ஆதங்கத்தை என்னால் நல்லா உணர முடிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இதை நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்தோட உரிமையாளர் எங்கே இருக்காங்கன்னு விசாரிச்சு சென்னையில் இருக்கான்னு தெரியும். நான் அவங்க வீட்டுக்கு தனிமையில தான் நான் போனேன். நீங்களே தேடி போனேன். அந்த டைமில் வந்து குருவருடைய அனுக்கிரகம், நான் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த குடும்பமே உட்காந்து பேசி இது பல பேர் பல வருடங்களாக கேட்டுட்ருக்காங்க. இது வந்து தருமபுரம் தோற்றுவித்த முதல் குருமகா சன்னிதானம் விடுங்கும்போது இதை நம்ம அவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த குடும்பமே பேசிகிட்டு இருக்க டைமில் நான் யதார்த்தமாக போகிறேன். அன்றைக்கே அவங்க வந்து நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்களும் வரீங்கன்னாங்க. அதனால் அது அன்றைக்கே பணத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 10 நாளில் மதியானம் ஒரு 12 மணிக்கு என்னுடைய நேமில் ரீச் பண்ணேன். 2 மணி நேரம் குருமகா சன்னிதானம் முதல் குருஞான சம்பந்தர் பிறந்த இல்லம் 2 மணி நேரம் என்னோட பேரில் இருந்ததே நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன். ஒரு 400 கோயில்களை 3 ஆண்டுகளில் குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஒரே ஒரு மாதத்தில் வந்து 700 கோயிலை பார்த்துக்கிறாங்க. 4 முறை கைலாயம் சென்று வந்தவர். தமிழ் வளர்த்த தருமபுரம் அந்த மடத்து 27வது குருமகா சன்னிதானத்தை என்னை மானசீக குருவாக நான் ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்தினால பணங்காசி என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சிக்கலாங்கிற உள்ளுணர்வை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். என்னைக்கு வேணாலும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து இந்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய மனிதர்கள்லாம் உனக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு என்னை போடும்போது பணங்காசி முக்கியம் இல்லை. ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை தான் இருக்கணும். இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்கிறோங்கிறத வரலாறு. எனக்கு இன்றைக்கி தருமபுரம் ஆதீன மடத்தில் குருமகா சன்னிதானம் பிறந்த முதல் குருமகா சன்னிதானத்தை இல்லத்தை வாங்கி 27 குருமகா சன்னிதானங்களுக்கு நான் தானமாக வழங்கியது நான் இந்த மடத்துடைய வரலாற்றில் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடச்சிருக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். முக்கியமாக குருமகான் சன்னிதானம் முதல் குருவோடைய வீடு, இதை இவங்களே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இதை வாங்கணும், இதை வந்து மனமாக மாற்றணுன்றதுக்கான முயற்சிகள் நிறைய இருந்திருக்கு. நீங்கள் வாங்கும்போது ஏதாவது தடைகள் இருந்ததா?
இது உண்மையிலே சொன்னோம்னா படத்தை ஒரு நம்ம கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த நேரம் நான் போய் வீட்டில் வாங்குறேன். இப்படி தான் நடந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அவங்க சொன்ன வரலாறுலாம் பார்த்தா பல பேர் பணத்தோடலாம் போயிருக்காங்க. இந்த குடும்பம் 4-5 இடத்துல இந்த சொத்து இருக்கும்போதுலாம் ஒரு காலகட்டத்தில் ட்ரை பண்ணவங்க எப்படி ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல, கிடைக்கல. நான் இது எனக்கு உண்மையிலே கஷ்டப்படல. நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன், நாங்கள் இப்போ தான் முடிவு பண்ணோம், எனக்கு கரெக்டாக நீங்கள் கேட்க வந்துருக்கேங்கிறாங்க. உரிய தொகையை நான் கொடுத்து அதை வாங்கி சன்னிதானத்துக்கு நான் கொடுத்தேன். இது வந்து எங்கள் குடும்பமே இது ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன். புரியுது. பொதுவாக நம்ம வேலை செய்யும்போது பணத்தை கையில் பார்க்கும்போது ஒரு இடத்துல தானமாக கொடுக்கறது வரும், ஒரு அளவு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு 2 கோடின்றது ஒரு பெரிய தொகை தான். அந்த 2 கோடி ரூபா தொகையை பரவாயில்ல நம்ம தானமாக கொடுக்குறோம், ஒரு மடத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் தோணலையா நம்ம கொடுக்க போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா? உங்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் யாரும் எதுவும் சொல்லலையா? இது என்னோட கடைசி பிரிவே நான் கருதுகிறேன். அதனால் இந்த பிரிவில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுங்கிறத தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் சென்னையில் வந்துருக்கீங்க, எங்கள் ஊரில் கேட்டால் தெரியும். என்ன ஒன்று நான் வாங்கி தரலன்னா இந்த இடத்த இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தன் வாங்கி தர போகிறாங்க தான். அதனால் யாரோ ஒரு ஆள் இந்த மடத்துக்கு கொடுப்பாங்க, மடமே கூட இதை வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இந்த இருக்கிற காலத்தில் நம்ம என்னென்ன செய்யணும்னு நானே வந்து இன்றைக்கி சட்னாவர் கோயிலுடைய கோபுரம், கிழக்கு கோபுரத்தை புனரமைச்சு அதை வெளியாக கொடுத்துருக்கேன். திருவங்காடு வந்து அரசு கோயில், அதுக்கு இன்றைக்கி 22 லட்சம் ரூபாய்க்கு நான் அந்த ஒர்க்கை செஞ்சுட்ருக்கேன். சூரியனார் கோயில், திருவாவடுதுறை ஆதீனம், அந்த கோயிலுக்கு ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு மண்டபத்தை கட்டி வச்சுருக்கேன். அதேமாதிரி சீர்காழி நாகேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க, அதையும் நான் வந்து கிழக்கு ராஜகோபுரத்தில் வச்சுருக்கிறேன். ஒரு சித்தர் வந்து என்னோட பேரை எழுதி நான் தான் அடக்கம் பண்ணணும்னு ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த காஞ்சிபுரத்தில் பிறந்தவர், வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வராரு. அந்த சித்தருக்கும் ஒரு கோயிலை கட்டி அதையும் இப்போ கும்பாபிஷேக நேரத்தில் வெளியாக இருக்குதுங்க. இது வந்து எனக்கு இன்னமும் தெரியல, அது தன்னாவே அமையுது. அதேமாதிரி சீர்காழியில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி யாகசாலை தோன்ற இடத்துல வந்து நாங்கள் ஒரு பள்ளம் எடுத்து அந்த சேத்து மண் வேணும்னு நாங்கள் ரெடி பண்ணும்போது அந்த சின்னதாக பள்ளம் தோண்டும் போதே மிகப்பெரிய பொக்கிஷன், அதாவது செப்பேடு வந்து கிடச்சிதுங்க. அதுவும் இந்த குருமகா சன்னிதானுடைய 60வது அந்த பொன்விழா ஆண்டில் இது கிடச்சிருக்குங்க. அதாவது சன்னிதானத்துடைய இந்த 60வது வயசில் அவங்க என்னென்ன நினச்சாங்களோ, அதாவது செப்பேடு வந்து தருமபுர ஆதீனத்துக்கு சொத்து இருக்குன்னு சிதம்பரம் கல்வெட்டில் இருக்குது, அது சீர்காழி கோயிலில் கிடைக்குது. அது எடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இந்த 60வது முதல் குருமகா சன்னிதானம் மட்டும் 27 பேரில் 26 பேருக்கு அவங்க பிறந்த இல்லத்தை வாங்கி கோயில் கட்டிட்டாங்க. முதல் குருமகா சன்னிதானத்துடைய கோயிலை கட்ட முடியாமல் இருந்தாங்க. இப்போ இருக்கிற 27 சன்னிதானத்துடைய சொந்த வீட்டையும் மடம் வாங்கி அதில் வந்து நம்ம சன்னிதானத்துக்கு கோயில் கட்டிட்டாங்க. முதல் சன்னிதானத்தை இடத்த வாங்க முடியாமல் அந்த பாக்கியம் இறையர்களால் சட்டநாதரார்களோ எனக்கு அது கிடச்சிருக்கு. அதை நான் வாங்கி ரொம்ப மன திருப்தியோடு இருக்கேன். அவங்க கையால் எனக்கு முதல் சன்னிதானத்துடைய மோதிரத்தை அனுபவிச்சாங்க. சன்னிதானம் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேங்க. மோதிரம் போடும்போது எப்படி இருந்தது? அவர் கூப்பிட்டு உங்களுக்கு பிளஸ் பண்ணி மோதிரத்தை மாட்டி விடும்போது எனக்கு இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த ஆள் தான். நான் ஒன்றும் பெரிய 1000 கோடி சொத்து வச்சுருந்தவங்க இல்லை. இன்றைக்கி சில பேர் நினைக்கலாம் என்னடா கோடி கோடியாக செய்கிறேன்னு. நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஒரு கட்டட தொழில் பண்ணுறேன். அதேமாதிரி நான் வந்து லேண்ட் ப்ரொமோட்டரு. நான் வந்து டிடிசிக்கு அப்ரூவல் லேட் போகிறேன். நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற இடம் 2000 ரூபாய்க்கு விற்கிது. அது எனக்கு இறையர்கள் கொடுத்த ஆசை. அதனால் நான் எனக்கு கிடைக்கிற லாபத்தில் ஒரு பார்ட்டை நான் என்னால் முடிஞ்சது தான தர்மங்களும் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கும் அதுமாதிரி நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி எனக்கு இந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்குது. இந்த பாக்கியம் வந்து அவருமே அவருடைய வாயால் கேட்கும்போது எப்படி இருந்தது? அவருமே வந்து இத்தனை பேர் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த பாக்கியம் இருக்குன்றதை அவர் வாயால் சொல்லும்போது எப்படி? அது 27 குருமகாசன் 26 சன்னிதானம் பார்த்தீங்கன்னா நான் வருஷத்துக்கு ஒரு நாள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்கள் ஊரில் திருமலை பால் உற்சவம் நடக்கும். ஆனால் 27 குருமகா சன்னிதானத்தை நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, அவங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பில் எல்லாமே ஒரு நல்லதாக நடந்துட்டுருக்கேன். சன்னிதானம் மேலே எனக்கு ஒரு அபிவிருத்தமான ஒரு பாசனம். நான் வந்து கோரக்கர சித்தரை நான் வணங்குவேன். சன்னிதானத்துக்கு உருவமும் கோரக்க சித்தர் உருவமும் நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருவரும் ஒரே மாதிரி இருக்கும். நான் மேஷ ராசி 12 நட்சத்திரம், கோரக்கர் தான் எனக்கு என்னுடைய ராசிக்கு. ஆனால் எனக்கு சன்னிதானத்தை பார்க்கும்போது கோரக்கர் வடக்கு போகி உள்ள கோரக்கருடைய உருவமும் நம்ம சன்னிதானத்துக்கு உருவமும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு கோரக்கராக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் நிறைய பேருக்கு தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க. எவ்வளோ சேவைகள் செய்யும்போது இதில் ஒரு நிறைவு கிடச்சிது அவங்களுக்கு? எனக்கு ஆத்மார்ப்பணம் திருப்தி இருக்குது. இன்னொன்று ஒன்று, இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்து பிரித்து கொடுத்த முடிவு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் பிரித்து கொடுத்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தது வந்து எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் இருந்த பவுன்ராஜ் அவர்கள் தான், அதிமுக மாவட்ட செயலாளர். அவங்க தான் அதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. பலவருடைய கனவு மயிலாடுதுறை மாவட்டம் தனி மாவட்டம் உருவாக்குறதுக்கு அந்த மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் எடப்பாடியார். உருவாக்கி கொடுத்த பிறகு எஸ்பி ஆஃபீஸ்க்கு இடம் கிடையாது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இடம் கிடையாது, பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் கிடையாது. மாரி ஒரு மாவட்டத்தை உருவாக்கணும், அதுக்குன்னு சில தேவையான இடம் தேவைப்படுது. அதுக்கு எதுவுமே இடம் இல்லைங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில். அப்போ எடப்பாடியார் நேராக வந்து சன்னிதானத்தை பார்த்தாங்க. சன்னிதானம் 150 கோடி ரூபா சொத்தை கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுத்தாங்க. அதில் தான் இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டமே உருவாயிருக்கு. அதனால் இந்த சன்னிதானம் வந்து இறையர்கள் மட்டும் சொல்லுங்க, எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அடையாளத்தையும் வழங்கியோட எங்கள் குருமகா சன்னிதானம் தான். உங்களோட சந்தித்த நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, எனக்கும் வந்து மனசு நிறைவாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி சார். இன்றைக்கி முக்கியமான நிகழ்வு 27வது சமஸ்தானம் ஐயா வந்து இன்றைக்கி மடத்தை
திறந்து வச்சிருக்காரு. அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்களும் கலந்துருந்தீங்க. இந்த பணியில் நீங்கள் கலந்துறது எப்படி இருந்தது? எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஆண்டாளம்மாவுடைய பிறந்த பூமி. அது வந்து வைணவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. அதே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இந்த தர்மை ஆதீனம் உள்பட பல்வேறு ஆதீனங்களுக்கு மூல ஆதீனமாக இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் குருஞான சம்பந்தர் அவர்கள் இதே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் வந்து அவதரித்தார். இன்னைக்கு நாடு முழுக்க சைவம் தலைத்தோங்கிறதுக்கு இந்த ஆதீனங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு மூல கர்த்தாவாக இருந்த குரு முதல்வர் திரு குருஞான சம்பந்தர் அவர்கள் வந்து இங்கே தான் பிறந்தாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரில். கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்களால பல தலைமுறைகளாக கை மாறி வேற இடங்களுக்கு போயிருச்சு. ஸோ அவங்கள்ட்ட இருந்து இதை வந்து வாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதை வாங்கி அவங்கள்ட்ட பேசி யாருடைய வருத்தமும் இல்லாமல், யாருக்குடைய மனசுக்கும் கேதம் இல்லாமல் எல்லார்ட்டையும் பேசி இந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல வந்து குருஞான சம்பந்தர் அவருடைய திருவுருவத்தை வந்து ஸ்தாபிதம் பண்ணி அதற்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சிறுவில்லிபுத்தூர் மக்கள் வந்து சைவம் தலைத்தோங்கிறதுக்காக அவ்வளோ பேர் வந்து திரளாக வந்து கூடியிருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து குருமகா சன்னிதானம் உத்தரவு போட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. அது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுனேன். இது வந்து எனக்கு முன்னே தெரிஞ்சுன்னா இன்னும் நான் ஒரு பெரிய ஏற்பாடு செஞ்சுருப்பேன். எனக்கு வந்து நான் நம்முடைய வழக்கம் போல் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் பணிகளில் இது வந்து தெரிய வரல. எனக்கு 2 நாள் முன்னாடி சன்னிதானம் உத்தரவு போட்டாங்க. அது நான் உடனே கிளம்பி வந்து பெரிய அளவில் போற்றி வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அவருடைய பாதையில் நம்ம எல்லாரும் வந்தோம். அத்தனை சன்னிதானம் கூட சேர்ந்து இன்றைக்கி அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க வந்தது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், எங்கள் அப்பா அம்மாக்கள் செஞ்ச புண்ணியம், எங்களுடைய ஆண்டாளம்மாவுடைய பிச்சை. அது வந்து பெரிய கருணை. அது வந்து அதற்கு நானும் ஒரு சாட்சியாக இருந்தேன். அது கூடவே இருந்தேன். அவங்களோட ஆசீர்வாதத்தை அல்ல குறையாமல் வாங்கிக்கிட்டேங்கிறது பெருங்கருணை. அது வந்து அது சிவனுடைய பேராசி. அது வந்து கற்பனை பண்ண முடியாத ஒரு ஆசி, எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம். அது வந்து குருமுதல்வருடைய ஆசீர்வாதத்தினால் எனக்கு கிடைச்சு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சமஸ்தானம் நம்மளுடைய நினைச்சிருக்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16வது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். 600 ஆண்டுகள் கடந்து வந்து நிறைய சமஸ்தானங்கள் வந்து இந்த இடத்த ஆட்கொள்ளணும்னு நினச்சாங்க. இதை வந்து ஒரு மடமாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இத்தனை வாட்டி இது தவறி கைமாறி நிறைய முயற்சிகளுக்கு அப்புறம் இப்போ நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தருமபுர ஆதீனத்தினுடைய ஸ்தாபகர் குருஞான சம்பந்தர் அவதரித்த இடம் இந்த இடம். ஆனால் இந்த இடத்தை 25வது மகா சன்னிதானம், 26வது மகா சன்னிதானம் அவர்கள் இதை வாங்கி இந்த இடத்துல மடம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நானும் அப்போது 26வது சன்னிதானத்தோடு வந்திருந்தேன். அங்கே அவர்களிடம் இதில் கீழேயே துண்டை விரித்து வணங்கிட்டு இந்த இடத்த எப்படியாவது கேட்டார்கள். அந்த இடத்த அவர்கள் அதுக்கு அந்த நேரத்தில் அதை ஒத்துக்கொள்ளாமையினால இப்போது அதன் பிறகு பலரும் இதை முயற்சி பண்ணார்கள். இப்போது நம்முடைய சீர்காழி மார்க்கோனி அவர்கள் மூலமாக இந்த இடத்தை வாங்கி நமக்கு கையளித்திருக்கிறார்கள். அதனால் உடனடியாகவே அவருடைய ஐம்பொன் திருமேனியை இங்கே கொண்டு வந்து இந்த ஊரில் வந்து இந்த பிள்ளையார் கோயில், புடுங்கலரசி பிள்ளையார் கோயில்னு இருக்குது. அங்கே ஒரு கற்சிலை இருக்கிறது. அடுத்து ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து குருஞான சம்பந்தருடைய சிலை திருவுருவத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த ஊரில் வேறு எங்கேயும் இல்லாமல் அவருடைய இடத்துல நம்ம ஸ்தாபிதம் பண்ணுங்கிறதுக்காக இன்றைய நாள் ஐம்பொன் திருமேனியை இங்கே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கிருந்து அவர்கள் மதுரையிலிருந்து திருவாரூர் சென்று திருவாரூர்லேருந்து அங்கே தருமபுரத்திற்கு வந்து அங்கே தான் அவருடைய இது இருந்தது. குருஞான சம்பந்தர் மிஷன், குருஞான சம்பந்தருடைய பெயரை தாங்கினாலேயே அந்த இடங்கள் எல்லாம் விருத்தியாகும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் முழுவதும் குருஞான சம்பந்தர் மிஷன், குருஞான சம்பந்தர் பள்ளி, குருஞான சம்பந்தர் தொடக்கப்பள்ளி, குருஞான சம்பந்தர் ஆங்கில பள்ளி, இப்படி தான் எல்லாத்தையும் அவருக்கு வைத்திருக்கிறோம். அதனால் இந்த இடத்தை அவர் வாங்கி கொடுத்ததுனால அவருக்கு மிக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதிமுக பிரமுகர் திரு மார்க்கோனி அவர்கள் 2 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மடத்தை உங்களுக்காக வழங்கியிருக்காரு. அவர் இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு அவருக்கு இந்த ஒரு பாக்கியம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படி அணுகுனார்? இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவ பேராசானுடைய வாக்கிற்கணுங்க அவருக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்தாபனத்தை அவருடைய அவதார இல்லத்தை, ஏன்னா எங்களுடைய ஆதீனத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ள ஞான சம்பந்த பெருமானுடைய அவதார இல்லமே இப்போ எங்கிட்ட இல்லாமல் இருக்குது.
அது அடைஞ்சு போன சன்னிதானங்காலத்தில் அது வேற ஒருவர் மூலமாக அது வேற ஒரு மடத்துக்கு அது போயிட்டுது. ஆனால் அது மாதிரி ஒரு அமையணும்னா இந்த இடத்துல அதை நமக்கு செய்யணுங்கிறதுக்காக அது அவருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. நான் எல்லாருக்கும் எந்த இடத்துலையும் அது கிடைக்காது. அவரும் நம்முடைய ஆதீனத்தின் மீது வைத்திருக்கின்ற பற்றும் ஆதீனத்தின் மீது வைத்திருக்கின்ற ஒரு உள்ளன்பும் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. பல முன்னோர்கள் எல்லா இதுலேயும் நிலங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், சொத்துக்கள் மீட்டு கொடுத்துருக்கிறார்கள். அப்படிலாம் அரசர்களுடைய வாரிசுகளை பார்க்குறோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும், மடத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தான் பார்ப்பாங்க இந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நூற்றாண்டில் வந்து இப்படி ஒரு மடத்துக்கு செய்ய வேணுங்கிற ஒரு உணர்வு, அதோட அவங்களுடைய குடும்பத்தினரும் எல்லாருமே நம்ம ஆதீனத்தின் மீது ஒரு பற்று உள்ளவர்கள். நம்ம குரு ஞானசம்பந்தர் அவர்கள் பிறந்த இடம், அவர் இருந்த ஒரு பகுதி இது. இப்போ உங்கள் கைக்கு வந்த பிறகு இது அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது? இப்போ பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதையும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து கருங்கல்ல கோயிலை கட்டிட்டு அங்கே ஒரு மண்டபம் இது கட்டி ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்டிட்டு எல்லாருக்கும் அது இலவசமாக இது பண்ணுறதுக்கும் இங்கே பக்கத்தில் இடங்கள் பார்க்க சொல்லியிருக்கோம். வாங்கி இங்கேயும் ஒரு பள்ளி இருக்கணும். ஏன்னா இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, மேல்நிலை பள்ளி இருக்குது. அது வந்து ஒரு ஐயங்கார் இருந்தது. அப்போ வந்து 1 லட்ச ரூபா எங்களுடைய 25வது மகா சன்னிதானம் அந்த காலத்தில் கொடுத்து அதுக்கு நிதி உதவி தேவைப்பட்டது. அந்த கட்டடத்துக்கு நிதி உதவி கொடுத்து அந்த அவங்க பேரை சூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மெட்ரிகுலேஷன் ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலு. அதுக்கும் கூட நம்முடைய இதில் வந்து குருஞான சம்பந்தருடைய பேரை தான் அவங்களும் அதை வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம ஆதீனத்து சார்பில் இங்கே ஒரு இது பண்ணணும். தருமபுர ஆதீனம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க. நிறைய நற்செய்திகள் வருது, நிறைய பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்கள், பள்ளிக்கூடங்கள் போன்ற பல விஷயங்கள், பல உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் இன்னும் நிறைய பேர் வந்து உதவுறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபேன்சியான விஷயங்கள் மட்டும் பார்த்து, சில பேர் கண் கவரக்கூடிய விஷயங்களை பார்த்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நிறைய இடங்களில் நிறைய மடங்கள், நிறைய மடாதிபதிகள் உருவாயிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் மக்கள் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? எதை பார்த்து இப்போ வந்து புதுசாக எல்லாரும் ஆதீனங்கள் தோன்றாங்க, மடங்கள் தோன்றாங்க. அவங்களுக்கு பெருசு இப்படி நம்ம ஒரு 600 ஆண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக பாரம்பரியமாக வந்துட்டுருக்கு. அதனால் நல்லவை மட்டும்தான் எப்போதுங்க. ஒரு நெல்லை தூத்துறோம்னா பதர்கள் காற்றுல பறந்து போயிடும், நெல்லுமணி மட்டும்தான் கீழே விழும். அதே மாதிரி ஒரு மரபாக இருப்பது மட்டும்தான் நிலைத்து நிற்கும். மற்றதெல்லாம் தோன்றி ஒவ்வொருவங்களுக்கு பிறகு அடுத்த வாரிசுகள் இல்லாமல் எத்தனையோ பெரிய உலகளாவிய மக்கள்கிட்டேருந்து பல கோடி கோடியாக குவிந்த இதுகளெல்லாம் அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் இப்போ வாரிசு இல்லாமனால எனக்கு உனக்குன்னு சொத்து ஆகவே எல்லாருமே இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் வந்து அவங்க தான் சம்பாதிக்கிறத நேர்வழியில் சம்பாதிச்சு இது மாதிரி ஒரு தர்மங்களுக்கு பண்ணலாங்கிறத மறந்துட்டு கொண்டு போய் ஏதோ ஒரு வழிக்கு அந்த இடங்களில் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு திரும்பி இது பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல கவனம் கிடையாது. அதே போல் கோவில்களுக்கு மக்களுடைய எண்ணிக்கை அதிகம், மடங்களை நோக்கி வரக்கூடிய மக்கள் உங்களை மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு ஆட்கொண்டு வரவங்க இருக்காங்க. ஆனால் கோவிலுக்கு போகிற மக்களை தாண்டி மடங்களுக்கு நிறைய பேருக்கு அதுக்கான புரிதல் இல்லை. எதனால் இருக்குது? அரசு அதே மாதிரி மடங்களை நிறைய இடத்துல மேல் நோக்கி நிறுத்துகிறாங்களா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் அரசு சார்பில் இருந்து மடங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னம்மா, இப்போ அரசாங்கத்துக்கு நாங்கள் கான்ட்ரிபியூஷன் ஃபீஸு, ஆடிட்டிங் ஃபீஸு எல்லாமே நாங்கள் எங்களுடைய கோயில்கள் மூலமாக மடங்கள் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கோம். பாதி கோயில்கள் அரசாங்கத்தினுடைய கோயில்களுக்கும் எங்கள் ஆதீன நிர்வாகத்தில் உள்ள கோயில்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இருந்தால் செய்வாங்க, இல்லைன்னா இதுங்குவாங்க. ஆனால் நாங்கள் எப்படியும் அந்த விழாக்களையோ பூஜைகளையோ நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதை கண்டிப்பாக அதான் அந்த நிர்வாகத்தினுடைய இதில். ரெண்டாவது வந்து அரசாங்கம் வந்து அரசு அதிகாரிகள் ஒரு கவனமாக இதை செய்ய மாட்டாங்க. எங்கள் மடத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 பொண்ணு இருக்கும், பசங்க ஆண்டி ஆகிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 பொண்ணு முத்துவேல் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு 6 பொண்ணு
3 பையங்க. 1000 ரூபாயே அவர் பார்க்கவே இல்லை வாழ்நாளில். ஆனால் எல்லா பிள்ளைங்களையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்து எல்லாருமே நல்ல வேலையில் இருக்காங்க. எப்படியோ ஒரு வகையில் வந்து மடத்தில் விதைச்சோன்னா எப்படியும் அவங்க வந்து வாழ்வாங்கிறது வாழ வைப்பான் நிறைவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு எங்கேயாவது உதவி கிடைச்சி எப்படியாவது செய்கிறாங்க. அதுதான் அந்த அருள்நிலைக்கு உள்ள இது. மார்க்கோனி அவர்களும் ரொம்ப ஆண்டுகள் இதுக்கான ஒரு பாக்கியமாக அவர் கருதுகிறாரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் பண்ணது பூர்வ ஜென்ம பாக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அவர் வாழ்க்கையில் மாற்றுறதில் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவர் நடத்தியதுக்கு. அதுதான் இறை சக்தி இல்லைன்னா இது அவங்களால ஒரு இது புண்ணியம் கூட அது செய்யறதுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னா அவங்களால அது செய்ய முடியாது. ஒருத்தவன் வறுமையினால் தள்ளி போயிட்டே இருக்கான். சாமி உனக்கு கண்ணிலையே எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு. இல்லை அவனுக்கு நம்ம பார்வதி சொல்கிறா அவர் அவங்க பக்தன், அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. இல்லை அவனுக்கு அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, நம்ம கொடுத்தா கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. நீங்கள் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அது அதுக்காக ஒரு வைடூரியம் எல்லாத்தையும் கட்டி ஒரு மூட்டையாக கட்டி ரோட்டில் போட்டால் எடுத்துகிட்டு போய் அவன் பொழைச்சிக்கிட்டுன்னு போடுறான். அவன் அது வரைக்கும் நல்லா கண்ணை திறந்துட்டு நடந்துட்டு இருந்தவன் கண்ணை மூடிட்டு நடந்தால் எப்படி இருக்குன்ட்டு அந்த இடத்த கடந்து போயிட்டான். அது வேறு யாருக்கு அது கிடச்சிட்டுது. அதனால் அந்த பாக்கியம் இருந்தால் தான் அது அவங்களால கொடுக்கவும் முடியும். அதனால் அந்த புண்ணியம் இல்லைன்னா அவங்க தர்மம் கூட பண்ண முடியாது. தர்மம் பண்ணுறதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கணும். அது மாதிரி பரத்தைய செல்வம் போல் அவருக்கு அது கிடச்சிருக்கு. அதனால் அது அந்த புண்ணியம் அவருக்கு கிடச்சிருக்கு. இந்த ஒரு நாளை எல்லாருமே பாக்கியமாக கருதும் போது உங்களோட இணைஞ்சு நாங்கள் பேசின எங்களுக்கும் சந்தோஷம். ரொம்ப நன்றி சார்.